நான் லீலாவதி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லீலாவதி ராஜ்குமார் யூடியூப் சேனல். இன்னைக்கு திஸ் வெட்னஸ்டே என்ன ஒரு ஹெல்த் சம்மந்தமாக நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயம், எல்லா ஃபேமிலிஸ்லேயும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா ப்ரெக்னென்சி. ஸோ இன்றைக்கி நான் பேச போகிறது என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டர். ஒரு ப்ரெக்னென்சி உமன் வந்து அட் ப்ரெசன்ட் எவ்வளோ பேனிக்காக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரே ரீசனுக்காக தான் ஐம் புட்டிங் திஸ் செகண்ட் ட்ரைமஸ்டர். என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன். எஸ், லெட்ஸ் கோ. செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஃப்ரீடம் இருக்கிற ஒரு ஜேர்னி. அந்த 3 months நம்ம வந்து நல்லா கொஞ்சம் வேலை பார்க்கணும், குனியணும், நிமிரணும், டான்ஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீத் இன் எக்ஸசைஸ், நாடி சுத்தி பிராணாயாமம், அதை எப்படி பண்ணணும், எந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வார்ம் அப் செஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பேசிக்காக என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ என்கிட்ட ஒரு குட்டி ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீக்கரில் நான் வந்துட்டு பாட்டு கேட்டுகிட்டே யோகா பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐ டூ அ வார்ம் அப். நம்ம நெக் எக்ஸசைஸ் அப் அண்ட் டவுன், தென் சைடு எக்ஸசைஸ் ரைட் டு லெஃப்ட், தென் கொஞ்சமாக ஷோல்டர் ரோலிங், அண்ட் தென் நம்ம வந்துட்டு ஹேண்ட் ஸ்ட்ரெச். ஸோ இந்த அளவுக்கு வார்ம் அப் பண்ணாவே போதும். உட்கார்ந்தபடியே நம்ம பண்ணலாம். ஸோ அது ரொம்ப இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். நாடி சுத்தி பிராணாயாமம். ஸோ நம்ம ப்ராப்பர் ஹேண்ட் பொசிஷன் வச்சுட்டு நம்மளோட தம் யூஸ் பண்ணி உங்கள் ரைட் நோஸை ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ரீத் அவுட் பண்ணணும். தென் அதே நாசல் வழியாக ப்ரீத் இன், தென் க்ளோஸ், ப்ரீத் அவுட். இதில் வந்து ஸ்டே அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணால் போதும். ஸோ இதை நீங்கள் ரிப்பீட்டடாக அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 to மேக்ஸிமம் 10 minutes பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பேபிக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
Okay, come on. நாடி சுத்தி பிராணாயம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஃப்ளட்டர்ஸ் ஆச்சு. அந்த வீடியோலயே நீங்க பார்த்துருப்பீங்க. பேபி ஃப்ளட்டரிங் அப்படி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ் மூமெண்ட்லாம் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து மெடிடேஷன். நம்ம ப்ரெக்னன்சி டைமில் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் இந்த 3 செஷன்லேயுமே நம்ம வந்து நான்ஸ்டாப்பாக நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் வந்து நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 minutes மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு உங்கள் பேபியை ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேற ஒரு வேர்ல்டில் வந்து நீங்கள் அதை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். மெடிடேஷன்றது வெரி மஸ்ட். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப வந்து பேனிக் இருக்கும், டென்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன போது அச்சோ எப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நம்மளோட லேபர் டைம் பற்றிலாம் நினச்சி ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. சில பேருக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனாலே அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நமக்கு மெயின் திங் மெடிடேஷன். மெடிடேஷன் இல்லாமல் நம்ம ப்ரெக்னன்சியில் வந்துட்டு சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து நமக்கு வந்து அந்த டெலிவரி டைமில் அதோட எஃபெக்ட் நமக்கு நல்லா தெரியும். ஸோ ப்ளீஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. உங்களோட பேபியை நினச்சி அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மெடிடேஷன் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம்.
செகண்ட் ட்ரைமஸ்டர்ல நம்ம முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட ஹாபிஸ். நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம பேபி வந்து ரொம்ப நல்லாவே அப்சர்வ் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணலான்னா, உங்கள் பேபி வந்து 1 இயர்க்கு அப்புறம் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் வச்சு உங்களுக்கு நல்லா தெரியும். அடாடா இவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம நினைக்காத ஒரு விஷயம், நம்ம ப்ரெக்னன்சியில் பண்ண ஒரு விஷயம் அவங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இதெல்லாம் காட் கிஃப்டட். ஸோ என்னோட ஹாபி அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டைமில் நம்ம ரொம்ப டான்ஸ் ஆட முடியாது. பட் இருந்தாலும் என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டர் எண்டில் வந்து குரு நமஸ்காரத்துக்கு நான் என்னோட குருவுக்கு நான் நமஸ்காரம் பண்ணேன். ஸோ அதுக்கு டெடிகேஷனாக ஐ டிட் ஒன் வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஹெவி டான்ஸ் பண்ண முடியாது. ஸோ என்னோட பெஸ்ட் ஹாபி அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ட்ராயிங். எனக்கு பிடிச்ச அடுத்த ஒரு விஷயம் டான்ஸ், யோகா, நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தா ட்ராயிங் தான். நம்ம பேபி நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோமோ அதை அவங்க அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் வரைஞ்ச ஒரு ஆர்ட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டர்லனா அது எங்கள் அழகான கணேஷா. எஸ், அண்ட் மை ஃபேவரட் கிருஷ்ணா, அண்ட் எனக்கு பிடிச்ச இன்னொரு கடவுள் முருகர். ஸோ இவங்க 3 பேரையும் நான் வரைஞ்சேன். அடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து குக்கிங். ஆனால் அந்த குக்கிங் நான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணது. இப்போது என் பையன் வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஹீஸ் டூயிங் சம்திங், இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான், தோசையை திருப்புவார். ஸோ நமக்கு அந்த டைமில் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் அவங்களுக்கு எவ்வளோ இம்பேக்டாக இருக்குது அப்படின்றது வந்துட்டு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. எஸ், ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் ட்ரைமஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இருக்கிற ப்ரெக்னன்ஸ் லேடிஸ் ப்ளீஸ் 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 ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர், கோகோனட் வாட்டர், மோர் குடிங்க, நிறைய லிக்விட் ஐட்டம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அது என்னோட 3rd ட்ரைமஸ்டரில் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வந்துட்டு என்னோட அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஆல் ப்ரெக்னென்சி உமன்ஸ் அண்ட் எதிர்பார்த்துட்ருக்க ப்ரெக்னென்சியை எதிர்பார்த்துட்ருக்க எல்லா உமன்ஸுக்கும் இது ஒரு சின்ன டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டூ பிரீத் அண்ட் எக்ஸசைஸ், டூ மெடிடேஷன். இது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். ப்ளீஸ் இதை அவாய்ட் பண்ணாதீங்க. பாய்.